அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி வலுப்பெற முடியாது, பலகீனம் அடையும் என்ற சூழ்நிலையில அண்ணாமலையை ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணி 2029 பாஜக தமிழ் மண்ணில் சாதிக்கணுங்கிறது தான் மோடி அமித்ஷாவோட திட்டம். குறிப்பா ஒரு பெரிய ஆர்கனைசரான அமித்ஷாவோட எண்ண ஓட்டம் அதுதான். அந்த வகையில காய்கள் நகரும் போது அதற்கு குறுக்கு சால் ஓட்டுவது போல் அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் பிரசிடென்ட் என்பதை கேள்வி கேட்கும் விதமாக டாக்டர் தமிழிசை செய்து கொண்டது மிக தவறான ஒரு செயல். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை மோடிக்கு வேல்யூவேஷனா நிரூபிச்சிருக்கிறாரு. தமிழிசை அம்மையார் ஐயா தாலிங்க நாடார் 80களில் தன் தள்ளாத வயதிலும் இந்து நலன் காக்க பாடுபட்டு வை பாலச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ, முதல் இந்துத்துவ எம்எல்ஏ 84 அமைச்சர் மின்சண்டை தோற்கடித்து கொண்டு வந்து அதன் மூலம் உருவான தென் தமிழகத்தில் உள்ள அந்த பாப்புலாரிட்டிக்கும் அந்த இந்து நாடார் சமூகத்துக்கும் இவர் பிரதிநிதியாக, இவரும் பொன் ராதாகிருஷ்ணரும் பிரதிநிதியாக இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஐயா தாலிங்க நாடாரின் உழைப்பில் வந்த இந்து நாடார் வாக்கிற்கான அந்த இதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவரால் பாஜக எந்த வளர்ச்சியும் பெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் நோட்டாவுக்கு கீழ் ஆர்கனரில் போனதுதான் நாம் பார்த்தோம். 2019 கூட தென்சென்னை தொகுதியை கூட வாங்க முடியாமல் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் என்று எடப்பாடி பழனிசாமி தூக்கி வீசிய தூத்துக்குடியை எடுத்து அங்கேயும் தேவையில்லாத அரசியலை பேசி, ஜாதி அரசியலை பேசி மிக மோசமான தோல்வியை அவர் அங்கு தழுவியதும் வரலாறு. கவுல் பிராமணர்கள் மண் என்று அழைக்கப்படக்கூடிய 71 இந்திரா காந்தி அம்மையார் வெற்றியில இருந்து கவுல் பிராமணர்கள் மண் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் மண்ணில் முதல் மோடி 2029 மோடிக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக 26 பாஜகவை பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு போவதற்காக அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டாகவே டிக்ளேர் பண்ணி விடலாம் என்பது என்பது விருப்பம். மக்களவைத் தேர்தலில் கொள்கையற்ற எடப்பாடி பழனிசாமியின் கட்சி சிதறும். சந்திரசேகர ராவ் கட்சி சிதறி இருக்கிறது, மாயாவதியின் கட்சி சிதறி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தேசிய அளவில் ஒரு கொள்கையற்ற அதிமுக 2029 மிக மோசமாக சிதறி அதை முடித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை எம்பவர் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி பாஜக 29 சாதிப்பதற்கான ஆயத்த வேலைகளை 26 செய்ய வேண்டும் என்ற வியூகத்தை புரியாமல் பூடம் தெரியாமல் சாமி ஆடிய தமிழிசை கண்டிக்கப்படுவார் என்பதை, இந்த கண்டிப்பை அவர் அடைவதற்கு முன்பாகவே நாம் தெள்ள தெளிவாக சொன்னோம். இது டெல்லியின் வியூகத்துக்கு எதிராக சுயநல ஒன்றையே குறியாக கொண்டு டாக்டர் தமிழிசை அம்மையார் பேசுகிறார். அதன் விளைவை தமிழிசை அம்மையார் அடைந்திருக்கிறார். அதே வேளையில் இது தமிழிசை அம்மையாருக்கு மட்டும் உள்ள வார்னிங் அல்ல. அண்ணாமலை 2026 சாதிப்பதன் மூலம் தான் 29 மோடி வந்து தமிழ்நாடு 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்பதற்கு அச்சாரமாகத்தான் 26 பாஜக வியூகம் இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதிப்படுத்தும் விதமாக தெலுங்கு தேசம் பதவியேற்பாளர் நடந்த சம்பவம் உணர்த்தி இருக்கிறது. இது தமிழிசைக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா பாஜக தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை என்று நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். இப்போ 24 கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு, அதுக்கு பிறகு 26 கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அப்ப அவரு 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு கொஞ்சமாவது அரசியல் அறிவோட தமிழிசை செயல்படாண்டாமா? சாந்து நின்னா கிழிச்சிருக்கும் அதுன்னு சொல்றது வந்து எவ்வளவு அபத்தமான ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கேவலமான வேலையை தமிழிசை செய்யும் போதுதான் கட்சியை கேவலப்படுத்திருக்கீங்கன்னு அமித்ஷா கண்டிச்சிருக்காரு.